கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த துதி ஆராதனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதலாக ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு ஆராதனை. அது அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அது பாடும்போது அப்படியே மெய் மறந்து கேட்டு கண்ணீரோடு ஆண்டவருக்கு அந்த துதி ஆராதனை செய்வோம், நன்றி சொல்லுவோம். பார்த்தீங்களா, அது ஒரு விதமான ஆராதனை. இன்னொரு பாட்டு இருக்குது பாருங்க, நம்ம ஆடி பாடி நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், பாவம் நீங்கிட்டே இயேசு ரத்தமே விடுதலாயிற்றே, என் பாவம் புரண்டாடி என் பாவம் புரண்டாடி புரண்டு புரண்டு ஓடி மறைந்து போனதே. அதாவது எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தேன், என்னை ஆண்டவரை ரட்சித்து என் பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அப்படியே ஆடி பாடி ஆண்டவரை நாம் அந்த இடத்துல ஆண்டவரை என்னை இப்படிப்பட்ட பாவத்திலேருந்து என்னை தூக்கி எடுத்து அதிலேருந்து விடுதலை கொடுத்துறேன் நன்றி என்று சொல்லி அப்படியே ஒரு ஆராதனை, ஒரு ஆடி பாடி ஒரு ஆண்டவர் நம்மை மறந்த ஆண்டவரை அப்படி ஒரு ஆராதனை செய்வோம் இல்லையா. ஆண்டவரை துதிக்கிறதுல ஒரு அருமையான ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. நம்ம வீட்டில் கூட நிறைய பாடல்களை பாடும்போது நம்ம அறியாமல் கைத்தட்டி ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக நம்ம பாடுவோம் இல்லையா. தேவனை மாத்திரம் மனசுக்குள்ளே வைத்து கொண்டு பக்கத்தில் யார் பார்க்குறாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் இல்லை, நாமளும் தேவனை இடைப்படும் போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நீங்கள் ஆராதித்து பாருங்கள். நன்றி.